ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக. எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. அல்லேலூயா. ரைட்டு. இன்னைக்கு நான் சொல்லக்கூடியதும் பஞ்சத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன். பஞ்சம்னா என்ன, பஞ்சம் என்ன செய்யும் வாழ்க்கையில்? அல்லேலூயா. கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கொடிய பஞ்சத்தின் தன்மையை குறித்து சொல்ல போகிறேன். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமோஸின் புஸ்தகம் ஆமோஸின் புஸ்தகம் 8வது அதிகாரம் பக்கம் 1069வது பக்கம், 1070வது பக்கம், 8வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் 12வது வசனமும். உங்கள் பண்டிகைகளை இல்லை 11வது வசனம் 12வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா டீஸ் எல்லாம் பரவ அடிங்க. இங்க எல்லாம் சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. யாரு? ஹலோ. ரைட். வாசிமா 12. கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். அல்லேலூயா. வேற இந்த அநேக பஞ்சம் வரும்னு நம்ம வேதத்தில் வாசித்தோம். போன தடவை வெள்ளிக்கிழமை கேட்டதில் ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சம், ஈசாக்கின் காலத்தில் உண்டான பஞ்சம், யோசேப்பின் காலத்தில் உண்டான பஞ்சங்கள், அதற்கு எப்படி தேவன் போஷித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த ஆகாரத்துக்கு உண்டான பஞ்சம் அல்ல, இது தண்ணீருக்கு உண்டான பஞ்சமும் அல்ல. இது வேத வசனத்துக்கே உண்டாகிற ஒரு பஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியில். அந்த பஞ்சம் நான் என் பார்வைக்கு இப்போ பெரிய பட்ஜெட்டெல்லாம் இருக்கங்கிறத நான் புரிந்து கொண்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆராதனை நடக்கிறது. நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அல்லது செல்லை யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வேத வசனம் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், வேத வசனத்துக்கு பஞ்சம் எங்கேயா இருக்குது? யாரை பார்த்தாலும் வேத வசனம் தானே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரே ஆராதனை. ஒரு சர்ச்சுக்கு போனால் ஒரே அபிஷேகம். ஒரு சர்ச்சுக்கு போனா ஒரே அல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அல்லேலூயா வரங்கள் வல்லமைகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவீதையாட்ட தான் கேட்குறேன். ஒரு ஆள் 10 பேர் சர்ச்சுக்கு வராங்க, 10 கிறிஸ்தவர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு கை மட்டும் வீங்கியிருக்கு, ஒரு ஆளுக்கு கால் மட்டும் வீங்கியிருக்கு, ஒரு ஆளுக்கு வயிறு மட்டும் வீங்கியிருக்கு. அது வளர்ச்சியா? என்ன இல்லைட்ட கை நல்ல தண்டியா வீங்கிருக்கு.
வீங்கன்னு வேண்டாம் ஐயா. கை நல்ல வளர்ச்சியாக இருக்கு, கால் வளர்ச்சி ஆகலை. அது வியாதி. அது என்னது? வியாதி. நான் சத்தியத்தில் கை கொள்ள மாட்டேன், எனக்கு அபிஷேகத்தில் நிரம்புதான், வியாதி. அல்லையா, நான் வேதவசன சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் நான் கிறிஸ்துவ பயங்கரமாக பிரகாசிக்கிற மாதிரி காணப்படுகிறேன், அது வியாதி. ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்த காரியம், நான் இப்போ சொன்ன காரியங்களை பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் இந்த காரியங்கள் தான் இருக்கு. நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, வீட்டில் விடுதலை இல்லை. அது என்னது? வியாதி. நீங்கள் வளர்ச்சி சரீரத்தில் கீழே நகத்தில் இருந்து முடி வரையும் வளர்ச்சி தேவை. அதுக்கு பேர் தான் என்னது? வளர்ச்சி. ஆனால் எங்கேயோ கண்ணு மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கு வியாதி. காதில் ஒத்த காது மாத்திரம் வளருதுன்னு வச்சுக்கணும், அந்த வியாதி தான் இப்போ கிறிஸ்துவ ஜனத்துக்குள்ளே இருக்கிற பஞ்சத்தின் கொடுமையான தன்மைகள். எங்கள் சர்ச்சை மாதிரி உபதேசம் இல்லை, எங்கள் சர்ச்சை மாதிரி அல்லையா வளர்ச்சி இல்லை, எங்கள் சர்ச்சை மாதிரி மறுரூபம் இல்லை, அப்படின்லாம் மறுரூபம்னே சர்ச்செலாம் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த சுவிசேஷர் பார்த்தா இயேசு வருகிறார், போகிறார், உட்கார்ந்துருக்கிறார், எந்திக்கிறார், நடக்கிறார், விடுவிக்கிறார், அழைக்கிறார். இது அவர் நடந்து உட்கார்ந்து பயங்கர சங்கடப்படுத்தார் இயேசுநாதர். பைபிள் கிளாஸ் நடக்கியா, ஆனால் மறுரூபம் இல்லை. பைபிள் கிளாஸில் எல்லாத்தையும் போதிக்கிறாங்க, கடுமையாக போதிக்கிறாங்க. எங்கள் துதியன்கோட்டை பேர்னா யாருக்கோ பெண்ணுக்கோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ போயிருந்தாங்க. அங்கே பைபிள் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, 9 பேர் தான் இருக்காங்க. அது இங்கே உள்ளவங்களில் சீனாக்கார மாதிரி தெரியுது, நீங்கள் தான் போன நேபாளிக்கார மாதிரி தெரியுது. 9 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய 10,000 பேர் வரக்கூடிய சர்ச்சில். அவன்கிட்ட போய் நீங்கள் பைபிள் கிளாஸுக்கு படிக்கிறவன்ட்ட போய் இயேசுநாதர் எங்கே பிறந்தாருன்னா கரெக்டாக கிலோமீட்டர் கணக்கில் கரெக்டாக சொல்லுவோம். நல்ல அவங்க அந்த இடி என்னெல்லாமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க படித்தவங்க பூரா பைபிள் கிளாஸ் படித்தவங்க பூரா நீ பைபிள் கிளாஸ் முடிச்சிருக்கியா முடிக்கலையா உனக்கு பலனே இல்லைங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நான் நேர பார்த்துருக்கிறேன். நான் பைபிள் கிளாஸ் படிக்க எதிரி அல்ல, ஆனால் பைபிள் கிளாஸ் மட்டும் போராது, தேவனால் அல்லேலூயா உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் சத்தியம். அநேகர் பைபிள் கிளாஸ் முடிச்சிருக்காரு, ரொம்ப பேர் பைபிள் கிளாஸ் முடித்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பேய் வந்துட்டுனா அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் காமிச்சாலும் அங்கே பேய்கிட்ட ஐயா ஒரு வீடு சாபத்தில் மாட்டியிருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வரணும். இந்த பைபிள் கிளாஸ் படித்த ஈடி எல்லாம் அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது, அது வியாதி. இந்த கிலோமீட்டர் கணக்கு அல்லையா 5000 பேருக்கு போஷித்தாங்களே, எத்தனை சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எத்தனை அப்பங்கள் கொடுத்தாங்க, அது எத்தனை கிலோ, அந்த கணக்கே தேவையில்லைங்க. இன்னைக்கு உலகம் பூரா பஞ்சத்தில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பஞ்சங்கள் அதிகமாகிருக்கு. அல்லேலூயா. நல்லா போதிக்கிறாரு ஒரு ஊழியர், கடைசியில் பணம் தாங்கங்க. அது பணம் தாங்கங்கிறத டைரெக்டாக சொல்கிறது இல்லை. இன்னாரு இப்படி பஞ்சத்தில் இருந்தாங்க, வீட்டில் சாப்பிட முடியாமல் இருந்தாங்க, அவங்க 10,000 ரூபா கொடுத்தாங்க, அது கர்த்தர் 1,00,000 ரூபா திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு அவர் நைஸாக பேசி இந்த ஆள் விட்ட பணம் கேட்குறத நம்ம ஆவியில் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இன்னும் அநேக ஆலயங்களில் பிரசங்க 1/2 மணி நேரம், காணிக்கையை குறித்து பேசுறது 1/2 மணி நேரம். அல்லேலூயா. இதெல்லாம் பஞ்சத்தின் அடையாளம், பஞ்சத்தின் அடையாளம். நான் காணிக்கை பற்றியே பேசலை, எல்லாரும் காணிக்கை போட்டு முடிச்சுட்டியா, எவ்வளோ போட்டிகளோ தெரியல, நான் பேசியிருந்தா கூட கொஞ்சம் போட்டு போயிடும். இல்லையா? அது இப்போ என்னுடைய எண்ணம் இல்லை, அநேக ஊழியருடைய எண்ணம் அதான். ஐயோ நமக்கு பேசாமல் காணிக்க போட வச்சுட்டோமே, இவன் நம்ம கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாலும் கூட 500 ரூபா போட்டுப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள். இல்லையா? இது பஞ்சத்தின் அடையாளம். ஒரு ஊழியன் அல்லேலூயா விசுவாசி மறுரூபமாயி தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களை தேவன் ஏவி அவங்க கொடுக்கறது தான் காணிக்க. அல்லேலூயா.
பயங்கரமான மோசமான காலங்கள் இந்த காலங்கள். சத்தியம் கிடைக்கக்கூடாத, காணக்கூடாத, மறுரூபத்தை காணக்கூடாத, அல்லேலூயா, வேத வசனம் கிரியை செய்யாத பயங்கரமான கொடிய பஞ்சத்தின் காலத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்களுக்கு விடுதலை இல்லை. வாங்க போவோம், நான் தான் இந்த ஆலயத்தில் உள்ள அல்லேலூயா ஊழியம் செய்கிற ஊழியத்தை விட்டுட்டு உங்கள் பின்னால் வரேன். இசையெல்லாம் போய் தான் பார்த்தோம், என் மாதிரி நடக்காது. ஆனா ஏன் அப்படி சொல்றோம்னா, சவால் விட்டு சொல்றான், மறுரூபமே இல்லை. சவால் விட்டு சொல்றான், ஜனங்கள் விடுதலை இல்லை. அவன் இந்துவா இருக்கும்போது, புறஜாதியா இருக்கும்போது இருந்த விடுதலை, அவன் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அவன் விடுதலை ஆயிருக்கணும், ஆகல. அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கணும், பாதுகாப்பு இல்லை. அவன் சமாதானத்தை பட்டிருக்கணும், வீட்டில் சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? பஞ்சம், வேத வசனத்துக்கு பஞ்சம். அல்லேலூயா. நீங்கள் அங்கேருந்து கடையத்துலேருந்து பஸ் ஏறி வரீங்க, சாப்பிட போய் தானே வரீங்க. 2 நாள் சாப்பிடலைன்னா நடக்கவே முடியாது. இப்போ 1 மணி நேரம் லேட் ஆனாலே ஐயோ வயிறு பசிக்காட்டு. அல்லேலூயா. ஒரு படியில் பஸ்ஸில் படி ஏறினாலும் கீழே பின்னால் இருந்து யாராவது தூக்கி விடணும், அந்த லெவலுக்கு ஆயிடுவோம். அது சரீரத்து ஆகாரம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஆகாரத்தில் வசனங்கள் போய் சரியானபடி ஆத்மாவில் போய் சென்று அங்கே உணர்வு அடையப்படலைன்னா அவங்க ஆவியின் கிரியைகளை இன்னதென்று அறியாதபடி அவங்க ஆத்ம பலவீனமாய் மாறிவிடுகிறார்கள். என்னை ரொம்ப பேர் பிடிக்காது இந்த இடைக்கால் பட்டணத்தில், கிராமத்தில். ஏன் தெரியுமா? சத்தியத்தை பேசுகிறதுனால தான். அல்லேலூயா. சத்தியம் இல்லை, வேதவசனம் இங்கே கிடைக்கல, எங்கேயுமே வேதவசனம் இல்லை. அல்லேலூயா. இந்த பஞ்சத்தினால, பஞ்சம் எப்படி உண்டாகிறதுன்னா, அல்லேலூயா, பஞ்சத்து இந்த அப்பம் என்னும் ஆகாரம் நமக்கு கிடைக்காம போக காரணம் அல்லேலூயா, இந்த ஜனங்கள் சரியானபடி சாபத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகாத காரணம் ஆகாரம் சரியாக கொடுக்கல. அல்லேலூயா. தாவீதையா ஒரு 5 நாள் சாப்பிடாம போட்டு மறுநாள் போய் ஆடு போய் மேய்க்க போகிறோம்னு அனுப்புனா என்ன ஆகும்? சாப்பாடு தண்ணி கூட குடிக்கக்கூடாது, சோறு கூட சாப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டுட்டு உடனே இந்த ஆடு மேய்க்க போட்டு ஒரு கடாயை காணலை, 40,000 ரூபாய் காணும், கண்ணு தெரிய மாட்டேக்கு, அந்த ஆடை தேடி கண்டுபிடிக்கன்னு சொல்லியாச்சு. என்ன செய்வீங்க? நீ அவ்வளவுதான் அலைஞ்சாலும், ஆட்டை காணில் தேடி அலைஞ்சாலும் நமக்கு பெட்ரோல் போடுறது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நடக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஆகாரம் சாப்பிடாம அநேக சர்ச்சைகளில் விடுதலை இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், கண்ணை குருடாக்கி, காலை முறிச்சு, அதில் எங்கேயும் போக விடாமல் உள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீ எங்கேயாவது போய் கேளுங்க, எங்கள் சர்ச்சை மாதிரி சர்ச்சே கிடையாதுமாங்க, எங்கள் உபதேசத்து மாதிரி. ஆனால் வீட்டில் விடுதலை இருக்கா? இல்லை. காரணம் என்னன்னா, அவன் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது, கால் முறிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் கிடைக்கல. இப்போ வளர்ச்சிக்கு என்ன வேணும்? பால் வேணும். என்ன வேணும்? பாலுக்கு அப்புறம் அப்பம் கொடுக்கணும், கோதுமை சப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து 7 கிலோ கறி எடுத்து கறி வச்சு கொடுக்கணும். மாதத்தில் 3 நாளாக, வாரத்தில் 1 நாளாவது பிள்ளைங்களுக்கு மீன் கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், அல்லேலூயா, கோதுமை கொடுக்கணும், தேன் கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்தா பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பிஸ்டியாக இருக்கும். ஆகாரம் பாலே கொடுக்காம, அப்பமே கொடுக்காம, கறியே கொடுக்காம, விடிகாலம் எழுந்திரிச்சோன்னு 1 கிளாஸ் தண்ணி, மத்தியானம் எழுந்திரிச்சோன்னு 1 கிளாஸ் தண்ணி, சாயங்காலம் 1 கிளாஸ் தண்ணி. இதுதான் நிலைமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? பால். என்னது? பால். வாசிப்போம்.
பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ஆமென் கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு வளரும்படி ஆமென் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலாகிய வேத வசனத்தை சாப்பிட்டு உன் துர்க்குணத்தை நீக்கி இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய கபடத்தை நீக்கி இருக்கணும், வஞ்சகத்தை நீக்கி இருக்கணும், பொறாமையை நீக்கி இருக்கணும். புறங்கூறுதலை நீக்கினாதான் நீ வளர்ச்சி அடைய முடியும். அல்லேலூயா. நீ ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல காலங்க. நீங்க வளர்றதுக்கு 3 காரியங்கள் தேவை. என்ன எத்தனை காரியங்கள்? 1 வசனம் தேவை. சொல்லுங்க. 2வது வார்த்தை தேவை. 3வது சத்தியம் தேவை. பால் என்னும் வசனத்திலே வளர்ச்சி தேவை. வார்த்தை என்னும் இயேசுங்கிற அப்பத்திலே மறுரூபம் தேவை. மாமிசம் என்னும் பகுத்தறியக்கூடிய சத்தியம் தேவை. இது இருந்தாதான் உங்க வாழ்க்கையில பஞ்சம் இல்லாம நீங்க வாழ முடியும். என்னெல்லாம் வேணும்? வசனம், வார்த்தை, சத்தியம். இங்க பால் என்னும் வசனம், பால் என்னும் வசனம். அதுக்கப்புறம் அப்பம் என்னும் இயேசுங்கிற வார்த்தை தேவை. அல்லேலூயா. அடுத்தால சத்தியம் என்னும் மாமிசம் தேவை. எல்லாத்துக்கும் சத்தியம் தெரியாது. எல்லாரும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா மாம்சம் சாப்பிட்டாதான் புரோட்டீன் கிடைக்கும். மாம்சம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் வேண்டியது இருக்கு. கோதுமை அதெல்லாம் தானியம், அதில் கண்மலையின் தேன், அல்லையா, இதெல்லாம் தேவை. ஆனால் ரொம்ப முக்கியமானது வளர்ச்சிக்கு 3 காரியங்கள் தேவை. அல்லேலூயா. இந்த பால் நீங்கள் உங்களை என்ன செய்யுது? உங்கள் துர்க்குணத்தெல்லாம் நீக்குது. என்னது துர்க்குணம்? அதில் எழுதியிருக்குல்ல, பொறாமை, வஞ்சகம், இதெல்லாம் உங்களை விட்டு நீக்குது. பால் என்ன செய்யுது? உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு பால் அதிகமாக கொடுக்கணும். ஆமென். அநேக பிள்ளைகள், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு பால் எத்தனை வயசு வரையும் கொடுப்பாங்க தெரியுமா? கோழிக்காக விளையாடுவான். கோழிக்காக விளையாடுவான். இந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு வேட்டி தான் கட்டியிருப்பானுவோ. 8 வயசு போயிடுவோ, 10 வயசு போயிடுவோம். அப்படியே டக்குன்னு கோழிக்காய் விளையாடும்போது வேட்டி அவங்க தூர போட்டு தான் கோழிக்காய் விளையாடுவோம். உடனே ஓடி போய் அங்கே அம்மா பார்த்தாங்கன்னா போதும், பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். குனிஞ்சு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஓடி போய் பால் குடிச்சிட்டு உடனே வந்து அடுத்த எல்லாம் கோழிக்காய் விளையாடும். எத்தனை வயசுல? 7, 8 வயசு, 10 வயசு வரையும் நோயே இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நோயும் கிடையாது. 20 வயசு ஆகிட்டுனா போதும், பெரிய வாலிபம் ஆயிடுவான்ப்பா 20 வயசுல. இப்போ 20 வயசு பையன். ஆமென். இப்போ அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து 5 வருஷம் ஆகிட்டு வசனம் தெரியுமா? வாசிக்கிங்களா வசனத்தை? 10 வயசு ஆகிட்டு 10 வருஷம் வந்துட்டோம், வசனத்தை வாசிக்கமா? எவ்வளோ பெரிய வாஞ்சம் தெரியுமா? ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் சாப்பாடு, எதிர்த்தால பைபிள். யாருக்கு? ஞானப்பா அது மேலே அவ்வளவு வாஞ்ச. அது வாசிக்கணும்னு கை வாயில் சிகரெட் இருக்கும், பாவம் தான்.
அங்கே முன்னால் சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அங்கே வாசிக்கிட்டே சாப்பிட்டுட்டுருப்பேன். ஒரு தம் அடிச்சுக்கிட்டும், ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன், ஒரு வாசிப்பேன். இரவும் பகலும் வேதவசனத்தை வாசிப்பேன். இந்த சாமுவேல்னு ஒரு ஆள் இருந்தார், 6 மாதத்துக்கு ஒரு பைபிள் மனுஷன். அவர் விரல் வச்சு எழுதாத இடமே இருக்காது. அவ்வளோ தூரம் வேதவசனத்தை அவர் பாட்டில் வாசி எழுதிக்கிட்டே இருப்பார். அது மேலே எழுதிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு கழுதை அப்படின்னா ஒரு கழுதையை இருக்கிற இடத்த வசனத்தை வாச்சாருன்னா கழுதை எங்கெல்லாம் எழுதியிருக்குங்கிறத அது பூரா அதில் எழுதி வச்சுருப்பார். அவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா எழுதாத இடமே இருக்காது. உடனே தூக்கி தூர வச்சுட்டு அடுத்த 6 மாதம் கழிச்சு வேறு பைபிள் வாங்குவார். ஒரே வசனம் தான். ரைட்டு, வசனத்தை நல்லா வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, பால் குடிக்காத ரைட்டு. இப்போ இந்த யார் ஜெசிகாவுக்கு பால் கொடுக்குறோம், நல்லா பசும்பால். விடிய காலம் ஒரு 1/2 லிட்ரு, சாயங்காலம் மத்தியானம் 1/4 லிட்ரு, சாயங்காலம் 1/4 லிட்ரு. அடுத்தால வளர 1/2 லிட்ரு கொடுக்கும். பிறகு வளர இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்காம ஒரு 20 வயசு வரையும் நினச்சோம். விடிய காலம் 1 லிட்ரு, மத்தியானம் 1 லிட்ரு, சாயங்காலம் 1 லிட்ரு. என்ன ஆகும் பிள்ளை? வளர்ச்சி. ஆனால் அந்த வயசுக்கு தான் அது பால். அது கொஞ்சம் பெருசாகி ஓட ஆட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் திடமான ஆகாரம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? முதல்ல வசனம் சாப்பிட்டோம், பிறகு வேத வசனம் சாப்பிட்ட பிறகு இயேசுவை பற்றி அறியணும். நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது, அப்படியே பாலை குடிச்சிக்கிட்டே இருந்துட்டக்கூடாது. வளர இயேசுவை குறித்து அறிவு வேண்டும். அல்லேலூயா. அவர் வானத்தில் இருந்து இறங்கின என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வானா? பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அந்த வேத வசனத்தை ஆகிய அந்த அல்லேலூயா அந்த வார்த்தையாகிய அப்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகமாக கொடுக்கறதின் அடையாளம் என்னன்னா இயேசுவை பற்றி அறிகிற அறிவு. அதுதான் உங்க கிறிஸ்துவ ஜீவியத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா. இயேசு குறித்து என்ன அறிஞ்சிருக்கீங்க? எதுக்காக வந்தாரு? பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு பிறந்தார். அல்லேலூயா. எதுக்காக மரித்தார்? ஆமென். எதுக்காக உயிர்த்தார்? நம்மை ஆயத்தமாக்கும்படியாய். அல்லேலூயா. இந்த சிலுவை, இந்த பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு எல்லாமே அது ஒரு நற்செய்தி. என்னது? எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக. என்ன எல்லாரும் உயிர் இருக்கா இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கலாங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தை நமக்கு அவசியம். அல்லேலூயா. வசனம் எழுதப்பட்டது. சொல்லுங்க. வார்த்தை அனுப்பப்பட்டது. சத்தியம் மறைபொருள், கருபொருள். ஆவியானவர் துணை இல்லாமல் நாம் சத்தியத்தை அறிய முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வார்த்தை என்பது அப்பம். என்னது? இந்த அப்பம் எங்க இருந்து வருது? வானத்தில் இருந்து நமக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது. இயேசுங்கிற அப்பத்தை குறித்து, இயேசுவின் பிறப்பை குறித்து, இயேசுவின் மரணத்தை குறித்து, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறிந்து உங்கள் வாழ்க்கையில இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எது நடைமுறைப்படுத்தணும்? நான் திரும்ப என்ன செய்யணும்? பிறக்கணும். என்ன செய்யணும்? பிறக்கணும். நான் திரும்ப இயேசுவின் கூட சிலுவையில் என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? மரிக்கணும். இயேசுவோடு மரிச்சாதான் இயேசுவோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழ முடியும். இது அப்பத்தின் வேலை. என்ன வேலை? அப்பம் என்ன செய்து உங்களை மரிக்க செய்யும். அல்லேலூயா. எங்க அப்பமே என்ன செய்யும்? இயேசுவோட அடக்கம் பண்ண வைக்க. எதுக்கு மரிக்கணும்னா என்ன செய்யணும்? பாவத்துக்கு என்ன செய்யணும்? மரிக்கணும். பாவத்துக்கு மரித்து நீங்க நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். உயிர்த்தெழ வேணும். நீங்க உயிர்த்தெழுந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்திருக்கா இல்லையா?
புதுசா பிறந்திருக்கேளா இல்லையா? மறுபடி பிறந்திருக்கேளா இல்லையா? அவன் நிக்கதேமை போய் கேட்டான், எங்க தாய் வயிற்றுல நான் திரும்ப எப்படி போக முடியும்? அதே மாதிரி யாரும் கேட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன பிறப்பை பத்தி சொல்றாரு? ஆவியில பிறக்கிறத பத்தி சொல்றாரு. ஆமென். நீ இயேசுவோடு மரிச்சாதான் இயேசுவோடு என்ன செய்ய முடியும்? உயிர் தர முடியும். நம்ம எல்லாருமே புதுசா என்ன செஞ்சிருக்கோம்? பிறந்திருக்கோம். பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு என்ன செஞ்சிருக்கோம்? பிழைச்சிருக்கோம். இப்போ இயேசு எனக்குள்ள மரித்து சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறாரு. நான் மறுபடி ஆவியில என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். நான் பிறந்திருக்கேன். அல்லேலூயா. இது வார்த்தையின் கிரியை. இது யாரோட கிரியை? வார்த்தையாகிய இயேசுவின் கிரியை. அல்லேலூயா. இந்த பஞ்சம், வார்த்தைக்கு பஞ்சம் வந்ததுனால, வசனத்துக்கு பஞ்சம் வந்ததுனால, வார்த்தைக்கு பஞ்சம் வந்ததுனால யாருமே மறுபிறப்பு என்ன செய்யல? அடையல. அல்லேலூயா. மறுபிறப்பு என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்துவ வேஷம் இருக்குல்ல, கிறிஸ்துவனுடைய வேஷம், கிறிஸ்துவ மதத்தின் சாயல் தான் மறுபிறப்புன்னு நினைக்கிறாங்க. மறுபிறப்பு வெளியே உண்டாகிறது இல்ல, அங்க எங்க உண்டாகிறது? உள்ள உண்டாகிறது. ஆமென். பழைய மனுஷன் சொல்ல மாட்ட செத்து கிறிஸ்து ஆகிய இயேசு எனக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? அப்படி சொன்னா புரியும். அவன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். என் பரம்பரை சுவாபம் என்ன செஞ்சது? செத்துட்டு. மாமிச சுபாவம் என்ன செய்யுது? செத்துட்டு. நான் ஆவியின் சுபாவத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? மாறிட்டேன். அல்லேலூயா. நான் புது சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். வார்த்தை எனக்குள்ள பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய மனுஷன் இறந்து புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பஞ்சமே கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? பஞ்சமே கிடையாது. நான் பாலை குடிச்சு வளர்ந்துருக்கேன். அப்பத்தை சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்கேன்? மறுரூபமாயிருக்கிறேன். எனக்கு பஞ்சம் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. இப்போ பஞ்சத்துக்கு அப்புறம் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே, பஞ்சத்துக்கு அப்புறம் எனக்குள்ள நல்ல திடமான ஆகாரம் சாப்பிடணும். அது யாராவது வாசிங்களேன். நேரம் இதுக்கு வாசிப்போம். மாம்சத்தை உண்கிறவர்களாக இருந்தீர்கள், இப்போது இல்லை, நீங்க போதகராக வேண்டிய நீங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது எதுல இருக்கு? காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இதில் இருக்கு. இதை குறித்து வைக்கிறேங்கிறது. அதில் ரைட், ஒரு நிமிஷம். வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயர் 5வது அதிகாரம்.
12வது வசனம். காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் ஆமென் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணாதவர்களாய் உள்ளீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீங்கள் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது ஆமென் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான திரியங்களை உடையவர்களாக ஆமென் பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது பாரு, பலமான ஆகாரம் சாப்பிடணும், மாமிசம் சாப்பிடணும். இது எப்படி வருமா? நீங்க வசனத்தை கேட்டு வார்த்தையை பெற்று அதில் நடக்கும்போது உங்களுக்கு ஞானம் உண்டாகும். என்ன உண்டாகும்? ஞானம். எப்படி ஞானம் உண்டாகும்? அதுல சத்தியம் பிறக்கும். என்ன பிறக்கும்? சத்தியம். அந்த சத்தியம் தான் உங்களை பரிபூர்ண அல்லது திடமான ஆகாரத்துக்கு கொண்டு செல்லும். நான் இந்த சத்தியங்களை வசனங்கள்லாம் பகுத்து போதிக்கும்ல, அது பூரா என்ன தெரியுமா? சத்தியம். அது என்ன தெரியுமா? அதுதான் திடமான ஆகாரம். அல்லேலூயா. ஆகாரம் எதுக்கு நல்லது தெரியுமா? உன்னுடைய நரம்பு, எலும்பு, அல்லேலூயா, ரத்தம் இவைகளில் போய் பேலன்ஸ் செய்யும் சத்தியம். திடமான ஆகாரம். ஆமென். மாம்சம் சாப்பிட்டு எதுக்கு லாய்க்கு? நைஸா பால் மாத்திரம் சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு இந்த அந்த எலும்புல உள்ள இதுலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் எலும்பு உள்ள இருக்கிற அணுக்கள், அந்த இரத்தத்தில் உள்ள மூலப்பொருட்கள் இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் அல்லையா திடமான ஆகாரம் சாப்பிடணும். அது பயிற்சியினாலே அது அறியப்படும் அந்த சத்தியங்கள் எல்லாம். இதுதான் உங்களுக்கு அல்லையா பஞ்சத்தை நீக்கக்கூடியது. பஞ்சத்தை நீக்கக்கூடியது என்னெல்லாம்? பால், அப்போ, வார்த்தை, சத்தியம், மாமிசம், திடமான ஆகாரம். இதை சாப்பிட்டா உங்க சரீரம் பலன் உள்ளதா இருக்கும். நீங்க எங்க போய் பால் குடிக்கிற இடத்துல போனாலும் இந்த உங்க சரீரம் பலவீனப்படாது. ஆமென். அதனால உங்க வளர்ச்சி தேவை, உங்க ஆத்மாவில் வளர்ச்சி தேவை. வசனத்துக்கு அப்புறம் வார்த்தையை பெறணும், வார்த்தைக்கு அப்புறம் சத்தியத்தை பெறணும். அதான் அந்த கடைசி காலத்தில் பஞ்சத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அநேகருக்கு இந்த பஞ்ச காலத்தில் ஏன் ரொம்ப பேர் சோர்ந்து போயிருந்தாங்க? அவங்க பாலை மாத்திரம் குடிச்சிட்டு வராங்க. கவலைப்படாதே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். போய் நீங்கள் கடையநல்லூர் சர்ச்சில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா அவர் 5 நிமிஷத்தில் குழந்தெல்லாம் லேசாக பிறந்துடும். அந்த அளவுக்கு அழகா பேசுவார். கவலைப்படாதீங்க, கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்களை ஆசீர் மதிப்பார். கர்த்தர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். பிச்சைக்காரனா மாறிடுவான் மனுஷன். ஏன் பிச்சைக்காரனா மாறுதான்னா இயேசுவை பற்றி தெரியாது. அதனால தான் நீங்கள் வசனத்துக்கு அப்புறம் வார்த்தை தெரியணும், வார்த்தைக்கு அப்புறம் சத்தியம் தெரியணும். இந்த பஞ்சம் உங்களை ஒன்றுமே செய்யாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.